தாவேக்கோடைய அமைச்சர்கள் கிட்ட இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி ஒரு கேள்வி வரும்போது நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்களே. நோ கமெண்ட்ஸ் அப்படியா? நோ கமெண்ட்ஸ் ஏங்க, அமைச்சரே கேள்வி கேட்டு பதில் சொல்ல மாட்டாரு. நோ கமெண்ட்ஸ் பாரு, நம்ம சாமானிய மனிதன் நம்ம வீட்டுக்கு பதில் சொல்லணுமா? ஆனா தேர்தல் பிரச்சாரத்தில் கச்சத்தீவு எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி மதுரை மாநாட்டில் தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து முழங்கினாப்ல. அப்ப சைடு கேமராலாம் வச்சாங்க, அப்புறம் கை நீட்டுது தெரியணும் இருக்கா, சைடு கேமராலாம் வச்சு அதை பரபரப்பாங்க. எத்தனையோ தலைவர் கச்சத்தீவை பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா எங்க தளபதி பேசும்போது தான் இலங்கை பாராளுமன்றத்தை எதிரொலிக்குது. இலங்கையினுடைய அதிபரே வந்து கச்சத்தீவை வந்து பார்வையிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு உலக அழுத்தத்தை, உள்ளூர் அழுத்தம் கழிப்பட்டிருக்கோம், உலக அழுத்தத்தை கொடுத்தவர் எங்க தலைவர் விஜய் அவர்கள் சொல்லி தாவேக்காவுடைய தொண்டர்கள்லாம் வந்து புலங்காகிதம் அடைந்தார்கள். இப்பொழுது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாச்சு. ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் கச்சத்தீவு பற்றி பேசினாரு. அப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்த மாதிரி கச்சத்தீவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் தான். நீங்க வந்து ராஜ்மோகன் அவர்கள்ட்டையோ ரமேஷ் அவர்கள்ட்டையோ போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்ல மாட்டாரு. அவருக்கு முறுக்கு இந்த மாதிரி ஆய்வு பண்ணிக்கிட்டு அவருக்கு டைம் சரி இருக்கும். வந்து உலகத்திலே இப்படி நடந்திருக்காது. முறுக்கு போய் ஆய்வு பண்றாப்புல. ஆய்வு பண்ணும்போது 15ஆம் தேதி தான் இந்த முறுக்கு நீங்க போட்டிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அமைச்சர் உண்டை கட்டி உட்காந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறார். நிறைய எதிர்பார்க்கிறேன். அது மாதிரி இந்த இவர்கிட்ட போய் கேட்குறாங்க, மரியாதைக்குரிய மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அவர்கிட்ட போய் கேட்க உடனே அவர் சொல்றாரு, பக்கத்துல வந்து ஏஐ தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இருக்காரு, வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் குமார் அவர்கள். நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறாப்புல. அவர் குனிஞ்சு கேட்கவே இல்லை, ஆனா இவர் குனிஞ்சு நோ கமெண்ட்ஸ். உடனே இவரும் நோ கமெண்ட்ஸா, நீங்க எப்படி சொல்லலாம், துறை ரீதியான அமைச்சர் நான் இருக்கிறேன், நோ கமெண்ட்ஸ். கவுண்டமணி பழையசோர் இல்லைன்னு சொல்லுவாரு. பிச்சைக்காரன் வந்து பழையசோர் கேட்பான்ல, கேட்கும்போது வந்து நீ யார் நீ சொல்றது, இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் நான் இருக்கிறேன், நான் சொல்றேன் பழைய சோறு இல்லை போடா, இந்த துறைக்கான அமைச்சர் நான் இருக்கிறேன், நான் சொல்றேன் நோ கமெண்ட்ஸ்.